இந்த பாடலை பாடி இறைவனை புகழ்ந்து அன்னை மரியின் வழியாக இறை ஆசிரையும் அருளையும் பெறுவோம். இந்த நாளை இறைவன் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக கொடுக்க ஜெபிப்போம். Praise the Lord. Praise the Lord. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மழை அப்படிலாம் இந்த வருஷம் போதுமா? பேசுங்க. துதி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பேசணும். 1 மணி நேரம் உங்களை அறுக்க போறேன். கொஞ்ச நேரத்துக்கு நல்ல விவசாயம் விளைச்சல்லாம் கிடைச்சதா? கிடைச்சதா? பரவாயில்ல, சந்தோஷம். ஆனா வெயில் காலம், கோடை காலம் ஆரம்பித்து விட்டது. நம்ம தவக்காலத்தில் தொடக்கத்தில் இருக்கிறோம். இந்த தவக்காலத்தின் தொடக்கத்திலேயே நமது பங்கு தந்த நம்மளை தயாரித்தால் நல்லது. இந்த தியானம் எல்லாம் கடைசியாக தான் வரும். குருத்து ஞாயிற்கு முன்னால தான் வைப்பாங்க எப்போதும்.
ஆனா உங்களுக்கு தொடங்கின 2வது வாரத்திலே வச்சுட்டாரு. ஏன்னா உங்களை முழுமையா தயார்படுத்தி இந்த தவக்காலத்தினுடைய எல்லா தவ முயற்சிகளையும் பக்தி முயற்சிகளிலும் உங்களை முழுமையா ஈடுபடுத்தி இந்த காலத்தினுடைய அருள், அந்த உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியில நமக்கு கிடைக்க இருக்கிற ஆண்டவருடைய அருளை நீங்க கொஞ்சம் கூட குறைவில்லாம பெறணும் அப்படின்னு சொல்லி உங்களை தயாரிக்க நம்ம பங்கசாமியாரை ஏற்படுத்திட்டார் இல்லையா? ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? கரவழை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. Praise the Lord. ஆக இன்றைக்கு நாம சிந்திக்க தியானிக்க இருக்கின்ற ஒரு கருப்பொருள், மையப்பொருள் என்னன்னா, மன மாற்றம் நமது வாழ்வாகட்டும். என்னது? மனமாற்றம். இன்னைக்கு முடிச்சு நாளைக்கு சாமியார் கேட்டா தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. அதனால நாங்கள் எல்லாருமே ஆசிரியர் பாருங்க, அது ஒரு சிறப்பு. நான் ஒரு ஆசிரியர், அவர் ஒரு ஆசிரியர், இவர் ஒரு ஆசிரியர். நானும் அரசு ஊதியம் பெறக்கூடிய ஆசிரியர் தான். சாமியார் ஆசிரியர் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நானும் அரசு ஊதியம் பெறக்கூடிய ஆசிரியராக தான் எமது பள்ளியில் வேலை செய்கிறேன். ஆக நான் ஒரு ஆசிரியர், அவர் ஆசிரியர், ஆசிரியர்கள் இணைந்து எவ்வளவு அருமையாக வந்திருக்காங்க. ஆசிரியர் மாதிரியே பாடம் நடத்துவோம். பாடம் நடத்துறது, கேள்வி கேட்கறது, இதெல்லாம் வரும். இருந்தாலும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆக என்னது? மன மாற்றம் நமது வாழ்வாகட்டும். மறந்துடவே கூடாது. நமது மனம் மாற்றம் நமது வாழ்வாகட்டும் அப்படிங்கிற ஒரு மைய பொருள்ல தான் நாம இப்ப சிந்திக்க போறோம். சரிங்களா? மார்க் நச்சினி விபூதி புதன் என்னைக்கு இருந்தது? விபூதி புதன் என்னைக்கு இருந்தது? மார்ச் 2ஆம் தேதி இருந்தது விபூதி புதன். தவக்காலத்தின் தொடக்க நாள். அன்னைக்கு நெற்றியில சாம்பல் பூசுவாங்களா? பூச மாட்டாங்களா? பூசினாங்களா? அன்னைக்கு எல்லா நாளும் நன்மை கொடுப்பாங்க, எங்களுக்கெல்லாம் நன்மை கொடுப்பாங்க. அன்னைக்காவது எங்களை கூப்பிட்டு தலையில நெத்தியில பூசுனீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க பூசல இல்ல, சின்ன பிள்ளைங்களாம் நன்மை வாங்காதவங்களாம். ஆக நெற்றியில் சாம்பல் பூசி ஒரு அற்புதமான அழைப்பு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? என்ன வார்த்தை சொல்லி பூசுறாங்க? சூப்பர். Praise the Lord. Praise the Lord. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இது எங்க இருக்கு? சும்மா யதார்த்தமா சொல்றாங்களா? இல்ல. மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சொல்லுங்க. காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆக இந்த தவக்காலத்தின் தொடக்கத்திலேயே தவத்தின் அடையாளமாக நமது நெற்றியிலே சாம்பல் திருநீற்றானது பூசப்பட்டு காலம் என்னது? நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஒரு அழைப்பு. ஆக மனம் மாற்றம் நமது வாழ்வாக வேண்டும். என்னது? மனம் மாற்றம் நமது வாழ்வாக வேண்டும் என்பதுதான் இன்றைய நிகழ்வுடைய மையப்பொருள். இந்தியாவில் வாழ்ந்த ஒரு கணவன் மனைவி, இந்திய நாட்டுக்காரங்க, நம்மளை போல குறிக்குளத்தில் இருந்த மக்கள்னே வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பம் அமெரிக்காவுக்கு சுற்றுலா பயணம் போறாங்க. அமெரிக்காவுக்கு சுற்றுலா பயணம் போறாங்க. ஒரு 10-20 நாள் அமெரிக்காவை சுற்றி பார்க்குறாங்க. அப்படி அவங்களோட சுற்றி பார்க்கிற அந்த சூழ்நிலையில அந்த குழுவில் இந்த ஒரு அமெரிக்க குடும்பத்தினர் அவங்களுக்கு நல்ல ஒரு நட்பும் உறவும் கிடைக்குது. அந்த இருந்த 15-20 நாட்கள் அவங்களுடைய நட்பு கொஞ்சம் நெருக்கமான ஒரு நட்பா மாறி அவங்க வீட்டுக்கு போக சாப்பிட இப்படிலாம் அருமையா அந்த நாட்களை செலவழித்திருக்கிறாங்க. தன்னுடைய சுற்றுலாவை முடித்து விட்டு இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஊருக்கு வந்துட்டாங்க, இந்தியா திரும்பி வந்துட்டாங்க. அவங்க ஞாபகம் வந்துருச்சு, அமெரிக்காவில் பார்த்த அந்த குடும்ப ஞாபகம் வந்தது. உடனே
அவ்வளவு அருமையா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, நமக்கு எல்லாம் செஞ்சாங்களே, எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தாங்களே, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்முடைய நன்றியை நன்றின்னு எழுதியோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை ஒரு ட்விட்டர்ல இல்லை மெயில் அப்படிலாம் போட்டோம்னா அது எல்லாரும் போல இருக்கும். வித்தியாசமா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. சரி, நம்ம ஊர்ல செய்யக்கூடிய பலகாரம்லாம் செய்வீங்களா? கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்கணும், சீரு பலகாரம் பண்ணலாம் அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்களா? ஏதோ புதுசா சொல்ற மாதிரி பாக்குறீங்க நீங்களா? கிறிஸ்மஸ் தீபாவளிக்கெல்லாம் பலகாரம்லாம் சொல்லுவோம் நிறைய. பக்கத்து வீட்டில் கொடுத்துலாம் சேஞ்ச் பண்ணி அவங்க வீட்டில் சுட்டது என்ன, இன்னொரு சுட்டது என்ன, உப்பு பத்தலை, சீனி பத்தலை, நீ கொஞ்சம் இதாக வச்சுட்ட, அதிரசம் என்ன கல்லு மாதிரி இருக்கு, மாவு மாதிரி இருக்கு, இதெல்லாம் சொல்லிக்கலாம் பேச மாட்டோமா? இவங்க ஒரு பலகாரம் சுடலாம் அப்படின்னு சொல்லி மாவு பிசைஞ்சு ஒரு வகையா ஒரு மாதிரி பலகாரம் ரவுண்ட் உண்டாங்க. சரி, இந்த மாவுலாம் தயார் பண்ணி அனுப்ப முடியாது. சரி, அங்கிருந்து அனுப்பி விடுவோம், அவங்கள எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவுலாம் நல்லா பிசைஞ்சு ஒரு பலகாரத்துக்கான மாவை ஏற்பாடு பண்ணி அதை ரவுண்டில் தட்டி சேர்த்து வச்சாங்கன்னா ஒட்டிக்கிடுமா? ஒட்டாதா? ஒட்டிக்கிடும். அப்போ ஒன்றா எடுக்க முடியாது. மொத்தமாக கூட பெருசு இருந்தால் அப்படியே போட்டு எண்ணெயில் வறுக்க முடியும். அதனால என்ன பண்ணுறாங்க, இடையில இலைய வைக்கிறாங்க. வைப்போமா இல்லையா? ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாவு ரவுண்டு, அதுக்கு மேலே ஒரு இலை, அப்புறம் ஒரு ரவுண்ட் அப்புறம் இலை, இப்படி இலையை வைத்து நல்லா பார்சல் பண்ணி கொரியர் பண்ணி அழகாக அனுப்பி விட்டாங்க. நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான பொருள், ஒரு பலகாரம் இது. நீங்கள் இதை எண்ணெயில் வறுத்து சாப்பிடணும், உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம், இதுதான் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லா குறிப்பும் எழுதி அனுப்பிட்டாங்க. போயிடுச்சு. அவங்கள பார்சலை பிரித்து படித்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அழகாக பொறிச்சு தின்னுட்டாங்க. பொறிச்சு தின்னுட்டு அவங்க ரிப்ளை எழுதியிருந்தாங்களாம், நீங்கள் அனுப்பியது மிக அருமையாக இருந்தது, நாங்கள் எண்ணெயில் பொறிச்சு அருமையாக சாப்பிட்டோம், நல்லா இருந்தது, ஆனால் இடையில ஒரு மாவு வச்சிருந்தீங்க, அது எதுக்குன்னு கேட்டாங்களாம். இடையில ஒரு மாவு வச்சப்ப அது எதை பொறிச்சு தின்னாங்க? இலையை பொறிச்சு தின்னுருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு பலகாரத்துக்கான மாவும் நமக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்க. இதை ஏன் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு அப்படின்னா, இன்னைக்கு உட்கார்ந்து இருந்து விட்டு இலையை எடுத்துட்டு போற மாதிரி போயிடக்கூடாது. புரியுதுங்களா? எதுக்கு வந்தோங்கிறது நிச்சயமா இருக்கணும், அதை நீங்கள் பெறணும், அதைத்தான் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போகணும். ஆண்டவருடைய அருள், ஆசி, வல்லமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். இந்த இடத்துல மட்டும் நான் இருந்துட்டு வெளியில போனானே நான் பார்க்கிறேன் வாடி நீனா நானாலாம் போய் சண்டை போட்டு இருந்தோம், அப்புறம் இங்கிருந்து இலையை எடுத்துட்டு போன கதை ஆயிடும். ஆக நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். இந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மனமாற்றம் நமது வாழ்வாக வேண்டும். எத்தகைய ஒரு மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில். ஆக இது புறமாற்றம் அல்ல, வெளி தோற்றத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அல்ல, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், ஒரு அகமாற்றம். அகம் புறம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு புறம் மாற்றத்தை இறைவன் விரும்பவில்லை, அகம் மாற்றத்தை விரும்புகிறார். ஆக இந்த மாற்றம் தான் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே நடந்து கொண்டே இருக்கிறது, நம்மை அறியாமலே நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன மாற்றம்? நம்முடைய தாயின் கருவறையில் நாம் ஒரு கருவாக உருவாகும் நிலையிலிருந்து கல்லறைக்கு நாம் செல்லும் வரை, கல்லறை குழியில நம்ம போய் படுக்கணும். நாம் போய் படுக்கிறோமா, நம்மளை தூக்கி கொண்டு போட்டு பண்ண அலுவலா படுத்து தொழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மண்ணடி போட்டு வர்றான்னு தெரியாது. என்ன நடக்குது, நம்ம செத்துருவோம், ஒண்ணு நடக்காது. அப்ப அந்த நேரத்தில் அவன் படியை தீர்த்துக்குருவான். ஆக இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. முதல்ல சபை உரையாளர் எடுத்தீங்கன்னா புரியும். சபை உரையாளர் 3வது அதிகாரம் 1-8 முடிய படிங்க. அங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். வாசியை பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு, பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம்,
நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுவதற்கு ஒரு காலம், குணப்படுத்துவதற்கு ஒரு காலம், இடிப்பதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு போதும் சகோதரி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இறைவனின் வார்த்தையில் விவிலியத்தின் அடியிலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற அருமையாக இறைவனே நம்முடைய காலத்தை, நம்முடைய வாழ்நாட்களை வகைப்படுத்தி திடப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று. ஆக தாயின் கருவறையில் நாம் உருவாகும் பொழுது தொடங்குகிற நம் வாழ்வின் மாற்றம், அந்த உருவலை உருவாக்குகிற மாற்றம் என்பது நம் கல்லறை வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும், சிரிப்புக்கும், அழுகைக்கும், விதைப்புக்கும், அறுவடைக்கும் என்று ஒவ்வொன்றும், இடிப்பதற்கும் கட்டுவதற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொன்னால் இந்த தவ காலம் மனம் மாற்றத்திற்கான காலம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படியாக நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை, என் அருமையான சகோதர சகோதரிகளை, பிசிக்கல் சேஞ்சஸ், அதாவது உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் என்று பார்க்கலாம். இன்டெலெக்சுவல் சேஞ்சஸ், நம்முடைய அறிவு வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் என்று சொல்லலாம். சேஞ்ச் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நம்முடைய விசுவாச வாழ்வில் நம்பிக்கை, இறை நம்பிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். குழந்தை பிறந்தது, ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போறோம், அங்க இயேசு பார்க்குறோம், இந்த சிலுவை பார்க்குறோம், இல்லை மாதாவை பார்க்குறோம். அந்த குழந்தைகிட்ட சொல்றோம், மாதாப்பா, மாதா தொட்டு கும்பிடு. அது தொட்டு கும்பிட முடியலன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அது வாயில வைப்போம், நம்ம வச்சு நம்ம சொல்லுவோம். செய்யுமா செய்யலையா? செய்யுமா செய்யலையா? ஆக அப்படி விசுவாசத்துல தொடங்கக்கூடிய ஒரு விசுவாச செயல் எப்படி மாறிட்டு இருக்கு? வயது வருகிறது, வயது வரும் பொழுது புதுமை பெறுகிறது, புதுமை பெறும்போது இயேசு அந்த நற்கருணையில இருக்கிறார் என்று முழுமையாக விசுவாசம். ஆக இது என்ன விசுவாசம் இருக்கிறது, இதை நான் நம்பலாமா நம்பக்கூடாதா என்று பகுத்தாகக்கூடிய ஒரு அறிவுனை வளர்ச்சியில் ஏற்படுகிறது. ஆக விசுவாசத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் in our relationship, நம்முடைய உறவுகளில், உறவினர்களுக்கிடையே மாற்றம் ஏற்படுகிறது. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல சண்டை வந்துருது. என்னண்டா வீட்டுல வந்துருது. வீட்டுல அண்ணன் தம்பி 2 மனைவி இருந்தாங்கன்னா அடிங்க, வீட்டு முன்னால ஓ வீட்டு தண்ணி எப்படி வரும்? அதான் வரலையா? அது 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. ஆக உறவிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உறவிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நம்முடைய சூழ்நிலையில் வாழக்கூடிய இடம், நாம் வாழக்கூடிய இடத்துல பெரியவங்களை எல்லாம் கேட்டது, ஐயா அந்த பின்னால இருக்காங்க, அண்ணனுக்கு பின்னால ஒரு ஐயா இருக்கிறாங்க. அவங்க ஒரு 5-6 வயசுல பள்ளி பருவத்தில் இருக்கும்போது இந்த ஊர் எப்படி இருந்தது? அப்படியே உங்களுக்கு பின்னால இருக்க ஐயா, அந்த பெரியவங்க இப்படி இருந்ததா? அன்னைக்கு ஓட குடிசை இருந்திருக்கும் இல்லையா? இந்த ரோடு இருந்திருக்கும்னா இருந்திருக்காது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய, ஆக நாம் வாழக்கூடிய இடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், the social changes, அப்புறம் வரலாற்று மாற்றங்கள், வரலாற்று மாற்றங்கள். ஒரு சிலர்லாம் இன்னும் மாறாமலே போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பது இன்னும் மாறல, முடியல, ஓடிக்கிட்டே இருக்கு. இலங்கையில தமிழர்களுக்கான போர் என்பது போயிட்டே இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் என்பது இன்னும் போயிட்டே இருக்கிறது. இப்ப புதுசா ரஷ்யா உக்ரைன் வார் என்பது வந்து கொண்டது. இப்படி அதெல்லாம் இருக்குது. ஆனா மாற்றங்கள், கால சூழ்நிலை, சுனாமி வந்தது, பல்வேறு நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டு சென்றது. வரலாற்று மாற்றங்கள். இப்ப கொரோனா வந்தது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விட்டுறது. எல்லாம் முக்கால் ஏன்னா வாக்குடு போட்டு போடலாம், வாக்குடுங்கிறது அந்த காலத்துல மாட்டுக்கு உழுவும் போதெல்லாம் வாக்குடு போட்டு தான் உழுவுவாங்க. ஏன்னா புல்லு செடியெல்லாம் கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லையா? வாக்குடு போட்டு நாள கலப்ப உழுது இருக்கிறேன், அதனால சொல்றேன்.
இப்போதான் நான் மாஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன், அந்த வாக்குடு இருங்க, இந்த வாக்குடு கிடைப்பாரு, தூக்கி குப்பையில் போடு. இப்படியான மாற்றங்கள் நம்முடைய பொருளாதாரத்தில், இந்த எக்கனாமிக்கல் சேஞ்சஸ், இந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். இப்ப நடைபெற்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 5 மாநிலங்களில் நடைபெற்றது. உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், கோவா, மணிப்பூர். ஏன் நான் சொன்னேன்னா, நம்ம சும்மா ஏதோ இருக்கணும்னு விடாது, உலகத்தை சுற்றி நம்மை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அது பற்றிய சிறிதளவு அறிவு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லைன்னா உலகத்தோட ஓட முடியாது. ஓடணும், உலகத்தோட போயிட்டு இருக்கணும், நம்மள உலகத்தோட போயிட்டு இருக்கணுங்கிற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை. ஆக இந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். அன்னைக்கு 5 பைசா ஐஸ்கிரீம், இந்த குச்சி ஐஸ்கிரீம், நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல, இந்த தம்பி மாதிரிலாம் இந்த காலத்துல 10 பைசா 5 பைசா தான், 5 காசுன்னு சொல்லுவோம். பைசான்னு சொன்னா கூட நாகரிகமா தெரியுது. 5 காசு 10 காசு, அப்பா 10 காசு கொடுத்தா ஐஸ்கிரீம் வாங்கணும்னா எங்க அப்பா கொடுக்க மாட்டாரு. இல்ல, அவ்வளவு வறுமை, அவ்வளவுக்கு வறுமை. அதுதான் அன்னைக்கு எக்கனாமிக்கல், அன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் அதான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்து போறாங்க பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது. திடீர்னு நேற்று ஹாஸ்டல்ல எங்க ஃபாதர் லீவ் விட்டாரு. போன பண்ணி, ஹாஸ்டல் பசங்களாம் நான் வீட்டுக்கு போக சொல்லுறேன், நான் போயிட்டு வரட்டும், திங்கள் வந்துடுவாங்க அப்படின்னு. எப்போ அந்த நேரத்தில் சீரியஸாக படிச்சுட்டு இருக்கும்போது அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை இல்ல, போயிட்டு வரட்டும், நான் டூர் கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சேன், போகல, நான் அடுத்த வாரத்துக்கு தான் போகிறேன், போகட்டும் அப்படின்னு சொல்லி. சரி போகட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்கூல் முடிச்சவங்க நான் அங்கே நடந்த அவர் ஃபோன் பண்ணோடனே சரி ஹாஸ்டல் பக்கம் போகணும். நான் ஹாஸ்டல் பக்கம் போனால் டக்குன்னு ஒரு பையன் நமக்கு பரிச்சிருக்குன்னா 500 ரூபாய் எடுத்து கேட்குறான். ஏன்டா 2 மாசமா ஹாஸ்டல் ஃபீ கட்டாமல் வச்சிருக்கேன், 500 ரூபாய் எப்போ அவனுக்கு வந்துச்சுன்னு கேட்குறாரு. எங்கள் அம்மா வாங்கி திங்க கொடுத்தாங்க, அதை 500 ரூபா வாங்கி திங்க கொடுக்குறாங்க. அண்ணே நான் எனக்கு 5 காசு கிடைக்கல, 10 காசு கிடைக்கல. நான் அந்த காலத்தில் நம்ம நிறைய சிந்திக்க இருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, ஆக இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்வில் மட்டும் மாற்றம் நடக்குதா அப்படின்னா நம்ம யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். ஆனா எல்லாரும் மாறணும்னு நினைக்கிறோம். என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் மாறுது, அதையும் பார்க்கிறேன், மாறணும்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் மாறணும், நான் மாறக்கூடாது, நான் மாறக்கூடாது. இந்த பெரிய ஒரு மனுஷன் இருக்கிறாரு, யாரு அப்படின்னா இந்த ஐன்ஸ்டைன். அவர் எதை கண்டுபிடிச்சாரு? பசங்களா சொல்லுங்க. போச்சா தெரியலையா? ஐசக் நியூட்டன் என்ன சொன்னாரு? அதுவும் இல்லையா? படிக்கிறவங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆல்வா எடிசன் என்ன பண்ணாரு? இதெல்லாம் எங்கிட்டயா கேட்குறீங்க? அவர் பண்ணது ஆல்வா எடிசன் எலக்ட்ரிசிட்டி பல்பை கண்டுபிடிச்சாரு. கரெக்ட், வெரி குட். ஐசக் நியூட்டன் புவி ஈர்ப்பு விசை. குட்ரா, வெரி குட், வெரி குட். அப்ப ஐன்ஸ்டைன் அது எங்களுக்கு சொல்லித்த பாடத்துல இல்லை. ஓகே, நீ கண்டுபிடிச்சிட்ட, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? அடுத்த டாபிக் நான் வரும்போது சொல்லிடுங்க. சொல்றவங்களுக்கு பரிசு கொடுத்துருவோம். என்ன பண்றாரு இவரு? தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது குளிர்காலம், பயங்கரமான குளிர்காலம். அந்த குளிர் தாங்க முடியாம இந்த ஹீட்டர், ரூம் ஹீட்டர்னு சொல்லுவாங்க, அது கரண்ட்லையும் இருக்கு, நெருப்புலையும் பண்ணலாம். இந்த மாதிரி மேலை நாடுகளுக்கு, குளிர் தேசங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வடநாட்டில் மத்திய பிரதேசத்துலலாம் இருக்கு அந்த மாதிரி அமைப்புகள். எப்படின்னா இப்போ இதை ஒரு ரெக்ரேஷன், இது ஒரு அரை நாங்கள் டிவி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா, இருக்கக்கூடிய பொழுதுபோக்குக்கான இடம் அப்படின்னா, இதில் அந்த காலத்தில் உள்ள ஒரு புகைப்போக்கி நம்ம வச்சிருப்போம்லே, நம்ம அடுப்புல இருந்து எரியக்கூடிய புகைலாம் போறோம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருவாங்க. கீழே ஒரு பர்தல் மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் விறகு கட்டைகளை போட்டு நெருப்பை உண்டாக்கி, அந்த நெருப்பினுடைய கணக்கணப்பில் இந்த குளிர் தாங்கக்கூடிய சக்தியை வரவழைச்சிக்கிட்டு ரூமெல்லாம் அடைச்சிக்கிட்டு அப்படி உட்காந்துருப்போம். இப்போ இதை கரண்ட்லேயே வந்துருச்சு.
கரண்டை போட்டு ஒரு இது மாதிரி வச்சிருப்பான், அதில் வச்சா அது ரூம் ஹீட்டர்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஆனால் ஐன்ஸ்டைன் காலத்தில் வந்து இந்த நெருப்பு கட்டை தான், அதை விறகு கட்டையெல்லாம் வச்சு எரிய வச்சுக்கிட்டு இவர் குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த கட்டையெல்லாம் நல்லா வேகமா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துறாரு. என்னடா ஐயோ ஐயோன்னு கத்துறாருன்னு சொல்லிவிட்டு வேற ஐயா 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 என்ன ஆச்சுன்னு ஓடி வர்றாங்க. ஓடி வந்தா விரும்பு வர கொழுந்து விட்டு எரியுது, நானே வெந்து போவேன் அப்படின்னு அந்த அம்மா தலையில இதுக்காக இந்த கூச்சலிட்ட ஐயா ஐயோ ஐயோ கூச்சலிட்ட அது கொழுந்து விட்டு எரியுதுன்னா கொஞ்சம் தள்ளி இருந்தான் ஐயா, நீ தள்ளி இருக்க வேண்டியதானையா, புரியலையா? ஆக இவர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். மாற்றம் என்பது சூடு தாங்க முடியல, சூடு வேணும்னு போனார், ஆனா சூடு இப்ப அதிகமா இருக்குது, கொழுந்து விட்டு எரியுது, நான் வெந்துருவருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இந்த மாற்றம் என்னிடம் இருந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளி நிற்க விரும்பாம அதை தள்ளி வைக்கிறார். அப்படிதான் எல்லாருமே என்ன பண்றோம், நீ மாறு, அவன் மாறணும், அடுத்தவன் மாறணும், அது மாறணும், பங்கு சாமியார் மாறணும், பங்கு சாமியார் நான் சொல்றது கேட்கணும், பங்கு சாமியார் இப்படிதான் மாறிக்கணும், இப்படி மாறணும், நான் மாறக்கூடாது, நான் போறபடி தான் போவேன். 9 மணிக்கு இங்கே கோயிலுக்கு வர சொன்னா நான் 10 மணிக்கு தான் வருவேன், நான் மாற மாட்டேன், நான் 10 மணிக்கு தான் போவேன். யாரு செய்வா? ஏன் வீட்டில் இருக்க வேலையிலாக வீட்டுக்கார சாப்பாடு பண்ணணும், அதை வரணும், ஆடை பார்க்கணும், மாட்டை பார்க்கணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எல்லாத்தையும் பண்ணி பிள்ளைக்கு வரணும். அவருக்கு தெரியுமா? சாமியாருக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அப்படி வருவோம். ஆக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, எல்லா வகையான மாற்றங்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் நம்மில் மாற்றம், அக மாற்றம் என்பது, நம் உள்ளத்தில் மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும். ஆக மன மாற்றம் நமது வாழ்வாக வேண்டும். எவ்வகையான மாற்றங்கள் வேண்டும் அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புகிறவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைப்பாங்க. உலகத்துல பிறர் மாறணும்னு நினைப்பாங்க, ஆனா நான் மாறணும், என்னிலிருந்து இந்த மாற்றம் தொடங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த சமூகம், பொருளாதார, அரசியல் மாற்றங்களை பற்றி பேசுவவங்க எல்லாம் தங்களையும் தங்கள் வாழ்வையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டாங்க. ஜாதி ஒழிய வேண்டும், ஜாதி ஒழிய வேண்டும், சமத்துவம் சகோதரத்துவம் வேணும் அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் தங்கள் சாதி தான் உயர்ந்து நிற்கணும், தங்கள் சாதி தான் ஆட்சி ஆகணும், தங்கள் ஜாதி தான் எங்கே போனாலும் வேலை வாய்ப்புகளை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடிதுக்கிறவனாகவும் இருப்பான். இப்படியாக எல்லாம் மாறணும், நான் மாறக்கூடாது என்று இருந்தால் அத்தகைய ஒரு மாற்றத்தை இயேசு விரும்பவில்லை. இயேசு விரும்பவில்லை. உண்மையான மன மாற்றத்தை இயேசு விரும்புகிறார். இதையே நம் ஆண்டவர் இயேசு மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 3 தொடங்கி படிக்க பார்க்கலாம். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் ஆக மாற்றங்களை எதிர்பார்க்கும் நாம், எனக்கு என்ன குறை இருக்கிறது, என்னிலே என்ன குற்றம் இருக்கிறது, நான் என் நிலையிலே மாற்றம் பெற வேண்டும், எத்தகைய ஒரு மாற்றத்தை இறைவன் என்னிடம் விரும்புகிறார் என்பதை பார்க்காமல் பிறர் கண்ணில் இருக்கிறது என்ன, பிறர் குற்றம் என்ன, பிறரை குற்றம் சுமத்துகிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த ஊமையின் வழியாக. அதை தொடர்ந்து படிங்க, அருமையா இருக்கும். அது பாருங்க. உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா எப்படி நான் கேட்கலாம், நான் மாறவில்லை என்றால் உங்கள் கண்ணில் தான் இருக்கிறதே. முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள், எடுத்து எறியுங்கள். பிறகு தெளிவான ஒரு பார்வை, உன்னதமான ஒரு பார்வை, ஒரு அருள் வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு எல்லாம் கிடைக்கும். மாற்றம் என்னிலே தொடங்கும் போது, என்னிலே தொடங்குகின்ற மாற்றம் தான் பிறரிலே ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியும் என்று மிக அழகாக சொல்கிறது. மீண்டுமாக அதே 7ஆம் அதிகாரம் 17-19 படிக்க பார்ப்போம். 17-19, 17-18, 19. நல்ல மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும்,
கெட்ட மரங்கள் கெட்ட கனிகளை, நச்சு கனிகளை கொடுக்கும். அது கூட நல்ல மரத்துல கேட்டு ஆக நான் நல்லவன் என்றால் நல்ல வார்த்தைகள் தான் வரும். ஏன் கெட்ட வார்த்தைகள் வருது என்றால் உள்ளத்திலே நான் தூய்மையற்றவனாக இருக்கிறேன், உள்ளம் முழுவதும் அழுக்காக இருக்கிறது, சாக்கடை போல இருக்கிறது. ஆக சாக்கடையில கல்லை விட்டு எரிஞ்சா நாத்தம் தான் வரும். அதைத்தான் ஆண்டவர் கூட சொல்லுகிறாரு, வெளியிலிருந்து உள்ளே போவது எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வர்றதெல்லாம். அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோமா? இல்லை, மனம் மாறிய நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாக. நல்ல மரம் நல்ல கனியை, கெட்ட கனியை கொடுக்க முடியாது. ஆக மரம் நல்லது என்றால் அது நல்ல கனியை தான் கொடுக்கும். அதே எல்லாரும் அதிகாரம் 22, 23 படிங்க. அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே 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 உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா? நாங்கள் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்ப. அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. பாத்தீங்களா எப்படி சொல்வார் ஆண்டவர்? இப்படிதான் நாமெல்லாம் தற்பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப நானா இருக்கட்டும், ஆசிரியர் இருக்கட்டும், இல்ல இருக்கிறாரு பிரதீப் சகோதரா இருக்கட்டும், நான் பாடுறேன், நான் ஊழியத்துக்கு போறேன், நான் நிறைய செய்றேன், ஆண்டவரே உமது பெயரால் நான் எப்படிலாம் செய்றேன், இப்படிலாம் செய்றேன், ஐயோ அப்படின்னு சொன்னாலும் என்னிலே ஒரு உண்மையான மனம் மாற்றமும் புனித வாழ்வும் ஜெப வாழ்வும் என்னுடைய வார்த்தைகளுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் செயலுக்கும் இடையே ஒரு ஒன்றுபட்ட மனநிலையும் ஏற்படவில்லை என்றால் அங்கே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை என்று சொன்னால் நான் பொய்யன். அப்ப ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியாதுடா, நீ யாரு? ஏமாற்று பேரொழிக்கு நான் சொல்லிடுறேன். நிச்சயமா ஏன்னா வாழ்க்கைக்கு நான் புதிப்பதற்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன இருக்கணும்? ஒரு தொடர்பு, ஆழமான ஒரு தொடர்பு நிலை இருக்கிறது. எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு வல்லமை, எவ்வளவு அறிவும் இருந்தாலும் ஒண்ணு இல்ல, உண்மையான மனமாற்றம் என்ன. கடைசி என்ன சொல்றாரு? உன்னை தெரியாது. அடுத்து என்ன சொல்றாரு? சொல்லுங்க, வாசிக்க பார்க்கலாம். நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக சொல்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். வெரி குட். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாற்றங்களை கடவுள் நம்மிடமிருந்து விரும்புகிறார். ஆக முதலிலே மாற்றங்கள் பல வகை. இரண்டாவதாக என்ன செஞ்சோம்? நான் தெளிவா தான் போயிட்டு இருக்கேன், ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கேன், தெளிவா போயிட்டு இருக்கேன். மாற்றங்கள் பல வகை அப்படின்னு சொன்னேன். இரண்டாவதா என்ன சொன்னேன்? மாற்றங்கள் தனி மனிதன், தனிமணி ஒருவனிடம் என்னிடம் இருந்து தொடக்க வேண்டும். நான் மாற வேண்டும். முதலிலே நான் பிறரிடமிருந்து மாற்றத்தை எதிர்பார்ப்பதை விட, பிறர் வாழ வேண்டும் என்பதை விட, இந்த உலக சூழ்நிலைகள் சமுதாயம் மாற வேண்டும் என்பதை விட நான் மாற வேண்டும். இந்த மாற்றம் என்னில் இருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களுக்கு இன்னும் ஒரு உண்மையான நிகழ்வு இருக்கிறது. ஒரு 4 வயது சிறுமி தன்னுடைய பெற்றோரோடு கடற்கரைக்கு, உங்களுக்கு எல்லாம் பீச்லாம் இங்க இல்ல, கடற்கரைலாம் இருக்கா? கன்னியாகுமரி போகணும் இல்ல, இந்த ஏரியாவில் எதுவும் இருக்கா? நமக்குள்ள பக்கத்துல எல்லாம் இல்ல. கன்னியாகுமரி போனலாம், இல்ல தூத்துக்குடி போகலாம். நான் பக்கத்துல இருக்கிறீங்க இல்லையா, கடற்கரைக்கெல்லாம் போகலாம். அப்படி ஒரு கடற்கரை பீச்ல அந்த குழந்தையை விளையாட விட்டுட்டு பெற்றோர்கள் ஒரு பக்கமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த கடற்கரையில் நிறைய பெரியவர்கள், முதியவர்கள், வயதானவர்கள்லாம் வாக்கிங், ஜாக்கிங்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த பொண்ணு விளையாண்டுக்கிட்டு இருந்தது அங்க கடற்கரையில் கிடக்கிற குப்பைகளை, இந்த பாட்டிலு, என்ன பாட்டில் எல்லாம் எல்லா பாட்டிலும் தான் கிடக்குது, பியர் பாட்டிலும் கிடக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலும் கிடக்குது, பாதாம் மில்க் குடிச்ச பாட்டில் கிடக்குது, அப்படி எல்லாம் கிடக்குது, குப்பை கிடக்குது, ஐஸ்கிரீம் பேப்பர்கள் எல்லாம் கிடக்குது. ஒன்றும் நான் எடுத்து கடலுக்குள்ள வீசிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த பெரியவர் என்ன பண்றாரு? பார்த்துட்டு பாப்பா பாப்பா அப்படின்னு, என்னதா அப்படி கேக்குது.
என்ன எல்லாத்தையும் குப்பையெல்லாம் எழுதி கடல்ல வீசிட்டு இருக்க அப்படிங்கிறார் இவர். ஸோ இவருடைய பார்வை குப்பையெல்லாம் இங்கே கிடக்கு, ஏன் கடல்ல வீசி அதை அழுக்காக்குற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஆனா அந்த சிறுமி, 4 வயசு சிறுமி என்ன சொல்லுது? அழகா இருக்குல்ல பீச்சு, அது சொல்லுது, அழகா இருக்குல்ல இந்த பீச்சு, நீங்களாம் எப்படி நடக்கிறீங்க பார்த்தீங்களா, எத்தனை பேர் நடக்கிறாங்க தாத்தா பாருங்க உங்களை மாதிரி. இந்த பாருங்க எங்க அம்மா அப்பா அழகா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நான் பாட்டு விளையாடிட்டு இருக்கேன், என்ன மாதிரி எத்தனை பேர்லாம் விளையாடுறாங்க, ஆனா இந்த குப்பையெல்லாம் அசிங்கமா கிடக்கல தாத்தா. ஸோ இதனுடைய பார்வை வேற. இது என்ன, இந்த பீச் அழகா இருக்கக்கூடிய பீச்சு, குப்பைகள் நிறைந்திருக்குது. இவர் என்ன சொல்றாரு, வெளியில கரையில கிடக்கிற குப்பையெல்லாம் எடுத்து ஏன் தண்ணியில போட்டு அதை அழுக்காக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆக பார்வை வெவ்வேறாக இருந்தாலும் ரெண்டுமே சரியானதா இருக்கு. பார்வை வெவ்வேறாக இருந்தாலும் ரெண்டுமே சரிதான் சொல்ல போனா இல்லையா. தண்ணியும் ஏன் அழுக்காக்கணும், கரையும் ஏன் அழுக்கா இருக்கு, ரெண்டுமே இருக்கக்கூடாதான், தூய்மையா இருக்கணும். அப்படி இருந்தாலும் யோசிச்சுட்டு இந்த தாத்தா என்ன பண்றாரு, சரி இவ்வளோ குப்பை கிடக்கல, அவ்வளவு நீ பொறுக்கி சுத்தம் பண்ணிடுவியா? எப்படி கேட்கிறாரு, இவ்வளோ குப்பை கிடக்கு, அவ்வளவு நீ பொறுக்கி எடுத்துருவியா, சுத்தம் பண்ண முடியுமா உன்னால? இன்னும் ஒரு 2 நிமிஷம் போச்சுன்னா அடே பாடி போக வீட்டுக்கு அப்படின்னு உங்க அம்மா கூப்பிட்டுருவாங்க, நீ ஓடிடுவ, அப்புறம் யார் சுத்தம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இந்த தாத்தா கேட்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அந்த சிறுமி யோசிக்கிறார். யோசிச்ச உடனே ஒரு குப்பையை எப்படி கையில் எடுக்கிறாரு. தாத்தா இது என்ன குப்பை அப்படிங்கிறா, டக்குன்னு வீசிக்கிட்டு, இப்போ ஒரு குப்பையை நான் சுத்தப்படுத்திட்டேனே, இப்ப நான் ஒரு குப்பை இங்க இல்லாமல் ஆக்கிட்டேனே, இப்படித்தான் தாத்தா ஒன்னொன்னா செய்யணும் தாத்தா அப்படின்னு அழகா சொல்றாங்க. அவ்வளோ ஒரு 4 வயது சிறுமி என்றாலும் அவர் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொன்னாங்க பாருங்க. ஆக மாற்றம் என்பது ஒரு சிறு துளி, ஒரு சிறு விதை மூலம் முளைக்க நம்முடைய உள்ளத்திலிருந்து ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படும் போது அது நம் உள்ளத்தை தட்டும்போது அந்த மாற்றம் நம்மிலிருந்து தொடங்குவதாகவே இருக்க வேண்டும். எல்லாத்தையும் மாற்ற நினைச்சா அந்த பாப்பா அந்த வேலையை செஞ்சிருக்குமா? இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்றணும். அதை நாமும் இன்னைக்கு உடனே நான் மாறி புனிதனாய் அப்படியே போனா அப்படியே நான் போகணும், அப்படியே நான் பறக்கணும்னு நினைச்சா பறக்கணும், அப்படி வல்லமா வரணும். நான் ஒருத்தரை தொட்டா அப்படியே ஒரு மயங்கி விழுந்தணும், அப்படி ஒருத்தர் காய்ச்சல வந்து இப்படி கொரோனாவில எல்லாம் வந்தாருன்னா பேசி பேர நான் சொல்றேன் நீ நல்லா இருக்கணும், உடனே நல்லா அப்படி போகணும், இப்படிலாம் நினைச்சோம்னா உடனே ஆகுமா? ஏன்னா இன்ஸ்டன்ட் காஃபி இந்த அம்மாக்கள் எல்லாம் நிறைய தரும், மேகி நூடுல்ஸ், பிள்ளைங்களுக்கு பசிக்கு மாட்டேன்னா ஒரு பாக்கெட்டை உடனே உடைக்க வேண்டிய சூழ்நிலை போட வேண்டியது இந்த அப்படின்னு எல்லாம் இன்ஸ்டன்ட், உடனடி நிவாரணம் அப்படி வச்சு வாழ்க்கை இல்லையா. ஆக மாற்றம் என்பது மெதுவாக நடைபெறக்கூடியது, நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு படிநிலையிலும் ஏற்படக்கூடியது. ஆனால் நம்முடைய உள்ளத்திலிருந்து தொடங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இந்த மாற்றத்தை தான் கடவுள் விரும்புவராக இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 1-4 படிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு திருமுகம் 1:1-4. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இந்த இறுதி நாட்களில், இந்த தவக்காலங்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அவர் நம் வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுவதாக, ஒரு மனம் திரும்புதலும் இறை நம்பிக்கை நாம் வளரவும் இறைவனோடும் மனிதனோடும் உறவு கொண்டு வாழவும் நம்மை அழைக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் கடவுள் இந்த உலகினை படைக்கும் பொழுது, இந்த உலகில் உங்களையும் என்னையும் படைக்கும் பொழுது, இல்லை இந்த உலகில் உள்ள பறவைகள் அனைத்தையும் படைக்கும் போது எல்லாவற்றையும் நல்லது என கண்டார், எல்லாவற்றையும் நல்லது என கண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு படைப்பை பற்றி சொல்லுகிறது.
கடவுள் 6 நாட்கள் படைக்கின்றார் ஒவ்வொன்றாக. அதெல்லாம் நமக்கு முதல் அதிகாரத்தில் இருக்கிறது. 2வது அதிகாரத்தில் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைக்கிறார் என்று இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சொல்லுகிற வசனங்களை மட்டும் படிச்சீங்கன்னா தெரியும் பாருங்க. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 4 படிங்க. கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர நிறைய வாசிக்கிறீங்களே. 4ல ஒரு பகுதி மட்டும் இருக்கும். அது மட்டும்தான் தேவை எனக்கு. கடவுள், அதை நீங்க சொல்லவே இல்லை, விட்டுட்டு வாசிக்கிட்டே இருக்கிறீங்க. கடவுள் படைத்த ஒளி நல்லது என கண்டார். பிரைஸ் தி லார்ட். 1:10 10ஆம் 2வது பகுதி, அதாவது ஒரு வசனம் இருக்கும். 2வது வசனத்தை படிக்க. 10ல 2வது வசனம். கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று. நிலம் ஒன்று திரண்ட நீர் என்று பிரித்துவிட்டு அதுவும் நல்லது என கண்டார். 1:12 புற்பூண்டுகள் விதைகள் அனைத்தையும் படைத்தார், அதையும் நல்லது என கண்டார். 1:18 பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார், அதுவும் நல்லது என கண்டார். 21 இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் நீர்த்திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லா வித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என கண்டார், அதுவும் நல்லது என கண்டார். 25 கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என கண்டார். கடவுள் நல்லது என்கிறார். ஆக உலகில் ஒவ்வொன்றையும் படைத்து இறைவன் ஒவ்வொன்றையும் நல்லது என கண்டு எல்லாவற்றையும் படைத்து வாழ வேண்டும், எல்லாவற்றையும் தனக்கென பயன்படுத்தி மனிதன் இந்த இறை நம்பிக்கையிலே மனித உறவிலே வாழ வேண்டும், வளர வேண்டும், மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் அந்த கெஸ்தமணி தோட்டத்திலே அவர்களை ஏதேன் கார்டன் அந்த தோட்டத்திலே அவர்களை உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமை, அங்கே மாற்றம் ஏற்பட்டது. அதைத்தான் சொல்ல வருகிறேன். 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் அந்த கீழ்ப்படியாமை வருகிறது. மாற்றம் என்ன? இது எதிர்மறையான மாற்றம். நேர்மறையான மாற்றமா? எதிர்மறையான மாற்றம். கடவுள் சொன்னதுக்கு எதிராக அவர்கள் வாழ்விலே மாற்றம் ஏற்பட்டது. சாபம் பாவமும் இந்த உலகில் நுழைந்தது என்று சொல்லப்படுகிறது. சாபமும் பாவமும் இந்த உலகிலே வந்தப்படுகிறது. ஆக இப்படியாக போகக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 6-7 படிக்க பார்க்கலாம். மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். தொடர்ந்து படிங்க. அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்து ஒழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஆக மனிதன் வாழ்விலே ஏற்பட்ட இந்த எதிர்மறையான ஒரு மாற்றம், கடவுளின் அருளுக்கும் ஆற்றலுக்கும் வல்லமைக்கும் தன்னை உட்படுத்திக் கொள்ளாதே, இந்த அருளில் இருந்தும் ஆற்றலில் இருந்தும் கடவுளின் வல்லமையில் இருந்தும் விலகி நிற்க விரும்பிய இந்த மனிதன் தீய எண்ணங்களும் தீய நாட்டங்களும் தீய எண்ணங்களும் பாவங்களும் சாபங்களும் உலகம் எல்லாம் நிறைந்த உடனே தான் படைத்த மனிதனை இந்த உலகத்தையும் இந்த மனிதனை கொண்டு இந்த உலகத்தை முற்றிலுமாக அழிப்பேன் என்பதும் கடவுளின் மனமாற்றம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு மனிதனை
எந்த ஒரு உலகத்தை உருவாக்கி அனைத்தையும் நல்லது என கண்டு அனைத்தையும் ஆண்டு வழி நடத்துங்கள் என்று சொல்லி பணித்தாரோ அதே கடவுளும் மனம் மாறுகிறார். மனம் மாற்றம் நமது வாழ்வாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இப்படியாக போகக்கூடிய அந்த வசனம் 11 13 படிக்க அதே 6ஆம் அதிகாரம் தொடக்க நூல். அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது. பூவுலகு வன்முறையால் நிறைந்திருந்தது. இன்னைக்கு அதான் நடக்குது நம்ம சுற்றி. கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார். இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது. மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர். ஆக எல்லா நிலை இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தெல்லாம் நாம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், நாம் நல் வாழ்வுக்கும் நல் வழிக்கும் வர வேண்டும், இறைவனை தேட வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். அப்படி நாம் இறைவனையும் ஆண்டவரை தேடுவதால் வாழ்வடைவோம். ஆமோஸ் எழுதிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 51:1 சொல்லுகிறது, விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, மனம் மாறுங்கள், ஆண்டவரை நாடுங்கள், உங்கள் வாழ்வில் ஆண்டவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு நிறை வாழ்வளிக்கிறார் என்று சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள், வெளிப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 4 தொடங்கி விதைப்பவர் உவமையில் இறைவன் கொடுக்கின்ற அழைப்பும் அதுதான். விதை என்பது இறைவனின் வார்த்தையாக உள்ளத்திலே விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இறைவனின் வார்த்தைக்கு செவிமடுத்து அந்த இறை வார்த்தையை உள்ளத்திலே இருத்தி அந்த இறை வார்த்தைக்கு உணர்வூட்டி உயிரூட்டி வளர்த்து மனம் மாற்றத்தை உமதாக்கி எமதாக்கி வாழ்வாக்கி இறைவனை முழுமையாக பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்றும் இறைவன் இயேசு கொடுக்கின்ற ஒரு அழைப்பையும் நாம் அங்கே பெறுகிறோம். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக அதையே சொல்லும்போது லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21 சொல்லுகிறது, இறை வார்த்தையை கேட்டு அதை படிங்களே, அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரரும் ஆவார்கள். ஆக இறைவனோடு ஒரு உறவு கொண்டு வாழ முடியும். இறைவனின் தாயாக, இறைவனின் சகோதரனாக, சகோதரியாக இறை மனித உறவிலே வாழ முடியும் என்று சொன்னால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். மனம் மாற்றம் நம்முடைய வாழ்வாக வேண்டும். இந்த இறை வார்த்தை உள்ளத்திலே விதைக்கப்படும் வார்த்தை நம்ம உயிரூட்டம் பெற்ற வார்த்தையாக வளர வேண்டும், வாழ வேண்டும். ஆக இறைவன் விரும்பும் இந்த மாற்றம் ஒரு அகமாற்றம், உள்ள மாற்றம், இயேசு வாழ்வின் மாற்றமாக இது நம் வாழ்விற்கான மாற்றம், இது நம் மீட்பிற்கான மாற்றம், இறை மனித உறவிற்கான மாற்றம், நிலை வாழ்விற்கான மாற்றம், உன்னத ஆவியானவரின் பாதுகாப்பை பெறுவதற்கான மாற்றம், நோய் நொடிகள் பிணிகள் சாபங்கள் நீங்கிய வாழ்விற்கான மாற்றம், அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வுக்கான மாற்றம், அசுத்த ஆவிகள் பில்லி சூழியம் துன்ப முடிச்சுக்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்ற ஒரு மாற்றமாக இது அமையும். அப்படியாகத்தான் நாம் அமைய வேண்டும். ஆக இதைத்தான் நிறைவாக இயேசுவின் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 28 படிக்க பார்க்கலாம். 23 நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள்.
கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். ஆக கிறிஸ்து கடவுளுக்கு உரியவராய், நாம் கிறிஸ்துவுக்கு உரியவராய் ஒரு உறவிலே வளர்கிறோம். இத்தகைய மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வாகிறது. இந்த உறவு பரிமாற்றம் என்பதும் நடக்கிறது. இந்த உறவு பரிமாற்றத்தில் நாம் நிறை வாழ்வு பெறுகிறோம், ஆவியின் வல்லமை பெறுகிறோம், உண்மையான மனமாற்றம் நம்மிலே தொடங்குகிறது இயேசுவில். ஆக பாவிகள் தங்கள் பாவ நிலையிலிருந்து மாறுவதற்கான ஒரு அழைப்பை தான் இறைவன் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதையே நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 படிங்க. 3 படிங்க. அழகாக சொல்லப்பட்டிருக்கும். பாவம் நம்மிடம் ஒருத்தபடி அப்பதான் நான் கேட்க முடியும். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் பாவம் நம்மிடம், நல்லா கவனிங்க, பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். உண்மையும் நம்மிடம் இராது. உண்மையும் நம்மிடம் இராது. அடுத்து தொடர்ந்து படிங்க. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோமானால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைதான், இதைத்தான் நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது. இதைத்தான் நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது. படிங்க பார்க்கலாம். தம் குற்றப்பழிகளை பாவங்களை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக தன்னுடைய குற்றப்பழிகளில் இருந்து மனம் மாற வேண்டும், தன்னுடைய பாவ நிலைகளில் இருந்து மாற வேண்டும். அவற்றை மூடி மறைத்துக் கொண்டு நான் நல்லவன், யோக்கியன் என்று சொல்லிக்கொண்டு நான் புனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன குறை என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வளம் பெறாது, மாற்றம் என்பதும் நம்மளை ஏற்படாது. இறைவன் விரும்பும் மாற்றத்தை, அகமாற்றத்தை நம்முடைய வாழ்விலே நாமும் கொடுக்க முடியாது, காணவும் முடியாது. இறைவனின் அருளையும் பெற மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த மாற்றம் என்பது நம்மிலே நிச்சயமாக வேண்டும். இதற்கு விவிலியமும் ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்கிறது நமக்கு. சோதோம் கொமோரும் நகரம் 2 இருக்கிறது. ஆக இதை இறைவன் அழிக்க வேண்டும் என்று, ஏன்னா இந்த படைப்பின் இதுல ஆதி பெற்றோர்கள் செய்த அந்த கீழ்ப்படியாமை என்னும் அந்த சாபத்தினால் இந்த உலகம் சீர்கட்டு கிடக்கிறது. எப்படி தொடக்கத்தின் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமோ, அதனால இறைவன் உலகத்தை அழிக்க வேண்டும். அது மாதிரி இந்த கொமோரம் சோதோம் நகரம் 2ஐயும் இறைவன் அழிக்க வேண்டும் விரும்புகிறார். அப்ப ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? ஆண்டவரிடம் மன்றாடுகிறார், இந்த மக்களுக்காக மன்றாடுகிறார். எல்லா மக்களும் அவையில் இருந்துச்சு. ஆனா அங்கு ஒரு 50 பேர் வந்து 6 முறை ஆபிரகாம் ஆண்டவரோடு வாதிடுகிறார். முதல்ல 50 பேர் இருக்கிறாரு, அப்புறம் 30 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்கிறார், 10 பேர் இருக்கிறாரு, 5 பேராவது நல்லவங்க இருந்தா இந்த உலகத்தை அறியும். ஆக ஆண்டவருடைய இரக்கம் பொழியப்படுகிறது, ஆண்டவருடைய இரக்கம் முழுமையாக. ஆக மனம் மாறிய வாழ்வு, இறைவனின் இரக்கம் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக ஒரு நகரமே, ஒரு நகரம், 2 நகரம் முழுவதுமே இறைவனின் ஆசிரியை பெறுகிறது. ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். 50 நீதிமான்கள் என்று அவர் கொண்டு வந்து கடைசியில் 5 நீதிமான்கள் இருந்தால் போதும். ஆக 5 பேர் மனம் மாறினாலும் அது இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும், இறைவன் விரும்பும் மாற்றமாக இருக்கும். அந்த 5 பேர்னால நாம எல்லோருமே காப்பாற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் வாழ்வு நம்மிலே ஏற்பட வேண்டும். இதை இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கிறீங்களா? இல்ல தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்குறீங்கன்னா கொஞ்ச நேரம் ஏதாவது செய்யலாம். என்ன செய்யலாம்? கொஞ்சம் கை கால்கள்லாம் சரி, அதான் அப்பப்போ போயிட்டு இருக்கிறோம். நல்லது. நல்லவர்
வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். Praise the Lord. Praise the Lord. இரண்டாவது ஒரு நிகழ்வும் இருக்கிறது. எப்படி சோதம் குமரம் என்ற நகரங்களை பார்த்தோமோ அதுபோல இரண்டாவதாகவும் உண்மையான ஒரு மனமாற்றமும் மன்னிப்பும் இறைவனின் இரக்கத்தையும் பெற்ற ஒரு நிகழ்வு. சாமுவேல் எழுதிய இரண்டாம் புத்தகம் 12ஆம் அதிகாரம். அங்கே தாவீதுனுடைய மனமாற்றம். என்ன பண்ணாரு அவரு? நீங்க நம்மள படிச்சிருக்கோம், நிறைய தடவை படிச்சிருக்காங்க, நீங்களே சொல்லலாம். என்ன பண்ணாரு தாவீது? ஊரியாவினுடைய மனைவியை சொந்தமாக்கி கொண்டார். அடுத்த மனைவியை சொந்தமாக்கி கொண்டார். அதான் நிகழ்வு விவிலியத்தில் இருக்கிறது. நம்ம ஏதோ ஒண்ணு பேசல. அதை எப்படி கடவுள் தாவீதுக்கு வெளிப்படுத்துகிறார்? யார் வழியாக? நதான் இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது இந்த நிகழ்வுலாம் நம்ம படிச்சோம்னா நேரம் அதுதான் சொல்றேன். அதை வெளிப்படுத்தும் பொழுது தாவீது கண் திறந்து பார்க்கிறான். பாவம் செய்து விட்டேன், குற்றம் புரிந்து விட்டேன், கடவுளுக்கு எதிராக நான் நடந்து கொண்டேன் என்று மனம் வருந்துகிறான். மனம் உண்மையான அகப்புற மாற்றத்துக்கு தன்னை ஈடுபடுத்துகிறான். அதனால் பிறக்கிறது ஒரு நன்றி பாடல். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, தாவீது நன்றி பாடல் திருப்பாடல் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? யார் சொல்லுவா? 51. Praise the Lord. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கையில அருமையா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க. Praise the Lord. வெரி குட். வாசிங்க பார்க்கலாம் அந்த திருப்பாடலை. தாவீது தான் செய்த குற்றத்தை இறைவன் நாதான் வழியாக இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்தும் பொழுது தான் செய்த தவறு என்பதை உணர்ந்து தன் குற்றத்திற்காக தன் பாவத்திற்காக முழுமையாக இறைவனின் இரக்கத்தை பெற்று மன்னிப்பு பெறுகிறார். மனம் மாறுகிறார். அகமாற்றம் அவரின் வாழ்விலே முழுமையான மாற்றமாக நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் கடவுள் தனக்கு வெளிப்படுத்திய, கடவுள் தன்னை அரவணைத்துக் கொண்ட இந்த ஒரு கடவுள் இரக்கத்தை பெற்ற நான் என்ற ஒரு மனநிலையோடு அவர் அந்த நன்றி பாடலை பாடுகிறார். வாசிங்க. கடவுளே கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உன் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். சந்தோஷம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படியாக தாவீதுடைய அந்த பாடல், நன்றி பாடல் போய் இந்த தாவீதுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்தினால் இறைவன் ஒரு மனிதனை கண்டித்தும் தண்டித்தும் திருத்துகிறார். அதுதான் இந்த நிகழ்வில் இருந்து புரிகிறது. கடவுள் தனக்கு வேணும் அப்படின்னு ஒரு மனுஷனை நினைச்சா, நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க வாழ்க்கையில ஏன்டா கஷ்டம் துன்பங்கள் வருது, இடையூறுகள் வருது, ஐயோ போதும்டா சாமி இப்படியா கஷ்டம், என்னத்தான் கொடுக்குது, எல்லாம் என் குடும்பத்துக்கு தான் வருது, என்னத்தான் வருது, அவன் நல்லா அப்படியே தர்றான், நல்லா சொன்னீங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கேன், என் குடும்பம் மட்டும் இப்படி இருக்கு, அப்படிலாம் நொந்துக்கிறோம். கடவுள் கண்டித்தும் தண்டித்தும் திருத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தாவீதின் வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. எவ்வாறு கண்டித்து திருத்துகிறார் என்பது புரியும். விடுதலை பயண நூல் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ அவற்றை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம், ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து திருத்துவேன். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும்
தண்டித்து திரு. நீங்க இன்னைக்கு பாவம் செய்தீங்கன்னா அதுக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னா 4 தலைமுறை தாண்டி கூட நீங்க செய்த பாவங்களுக்கு தண்டிக்கை கிடைக்கும். நீதிமொழிகள் 29:17 படிங்க. உன் பிள்ளைகளை கண்டித்து திருத்து. அவர் உனக்கு கடவுள் உனக்கு ஆறுதல் அளிப்பார். எரேமியா 31:18 படிங்க. எரேமியா புத்தகம் 31:18. எப்பிராயீமின் புலம்பலை நான் உண்மையாகவே கேட்டேன். பணியாத இளம் காளையை அடித்து திருப்புவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர். நீ என்னை தண்டித்து, கடவுளே நீர் என்னை தண்டித்து திருத்துகிறீர்களா? கண்டித்து திருத்துவதற்கும் நிறைய இருக்கிறது. அந்த உதாரணங்கள் எல்லாம் நம்ம இப்ப எடுத்து படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம். ஆக இப்படியாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் விரும்பும் ஒருவரை நம் வாழ்வில் இருக்கும் நம்மை கண்டித்தும் தண்டித்தும் திருத்தி நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் குறைகளையும் இறைவன் தாமே எடுத்து வெளிப்படுத்தி நமக்கு வெளிப்படுத்தி அவர் இரக்கத்தை நமக்கு நிறைவாக கொடுக்க இருக்கிறார் என்று சொன்னால், இரண்டாவதாக தாவீது எவ்வாறு முழுமையான மனமாற்றம் அடைந்தாரோ அதுபோல இந்த மனமாற்றம் உண்மையான மனமாற்றமாக, ஒரு அக மாற்றமாக, உள்ளத்தில் ஏற்படும் மாற்றமாக இருக்க வேண்டும். அதனால் உறவிலும் நம் விசுவாச நம்பிக்கையிலும் நம் வாழ்விலும் நம் செயல்பாடுகளிலும் வழியிலும் நமக்கு இறைவன் வெளிப்படுத்துவதை உணர்ந்து நாம் இறைவனோடு உறவு கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த தாவீது எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இறுதியாக உயர்கிறார் என்று பார்த்தீங்க அப்படின்னா, நம் ஆண்டவர் இயேசு மீட்பர் நம்மை எல்லாம் மீட்பதற்கு யாருடைய வழிமரபில் பிறக்கிறாரு? யாருடைய வழிமரபில் பிறக்கிறாரு? தாவீது. மத்தேயு நற்செய்தி மிக தெளிவாக சொல்கிறது, தொடக்கத்திலேயே சொல்கிறது. 14 ஒரு 42 தலைமுறைகளை சொல்லும் பொழுது, உலகத்தின் மீட்பர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீதின் மரபிலே நமக்காக மீட்பராக பிறந்தார் என்று சொல்லுகிறது. ஆக புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் இறைவன் ஒரு புண்ணியமான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் நம்மை என்பதையும் நாம் உணரப்படுகிறது. அதை இன்னொரு வகையில் பேதுரு என்ன பண்ணாரு? பேதுரு நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டு ஓடி போக மாட்டேன்னு சொன்னாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை சேவல் கூவும் 3 முறை மறுதளிப்பான்னு சொன்னார். அதையும் செஞ்சார்தான், செய்யாம இல்லை. ஆனா கடைசியில் அவர் தான் திருச்சபையின் தலைவரானார். ஆக புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தான் இறைவன் நம்மை தேடி வருகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக இப்படியாக எல்லாவற்றையும் நாம் கண்ணில் கொண்டாலும் இறுதியாக நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் டீ பிரேக் ஆகி போச்சு, எனக்கு உங்க பங்கு தந்தை சிக்னல் கொடுத்துட்டாரு. அங்க உட்கார்ந்து இங்க விட்டாரு. சாமி போதும் ஒழுங்கா அடிக்கிறது. நாங்க 1/2 மணி நேரம் லேட்டா தான் சொல்லணும், 1/2 மணி நேரம் லேட்டா தான் ப்ரோக்ராம் எல்லாம் போகும். புரியுங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சும்மா சார் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாவற்றுக்கும் முன்பாக நாம் பேசக்கூடிய இந்த மன மாற்றம் நம் வாழ்வாக வேண்டும். காலம் நிறைவேறிவிட்டது. நிறைவேறிவிட்டதா? தப்பா சொல்றீங்க. காலம் நிறைவேறிவிட்டது. கரெக்டா சொல்லுங்க. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி சரி நம்புங்க. நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தூங்குறவங்களா சொல்லுங்க பாப்பா. தூங்குறவங்களா சொல்லுங்க பாப்பா. வெரி குட். சுதாரி ஆயிட்டீங்க. இப்படிதான் அங்க ஒரு சமயம் இருக்கலாம். தூங்குறவங்களா கை தூக்குங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. அப்ப எல்லாரும் தூங்குனாங்களா தான் இப்ப நீங்களா சுதாரிச்சிட்டீங்க. வெரி குட். நல்ல மக்கள், ஆர்வமா இருக்கிறீங்க. சூப்பர். கடவுளை மகிமைப்படுத்துங்க. வெரி குட், வெரி குட். நல்லது. அப்ப யாரும் தூங்கல இல்லையா? அதான் உண்மை. நாங்க தூங்கல, அப்புறம் எப்படிங்கிற சொல்ல சொல்றீங்க. சரி, இப்ப எல்லாருமே நல்லா சொல்லுங்க. காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தி நம்புங்க. விபூதி புதன் அன்னைக்கு கொடுத்த இதே அழைப்பு தான் தவக்காலத்தின் முழுமையான அழைப்பு. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு நிகழ்வு, இன்னொரு நிகழ்வு, அருமையான நிகழ்வுக்கு பழைய ஏற்பாட்டுல 2 பார்த்தோம், புதிய ஏற்பாட்டுல 1 பார்க்கணும். அது என்ன? யாராவது சொல்லுங்களேன். பார்ப்போம். ஊதாரி மகன்.
எங்க இருக்கு லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் யூதாரின் மகன் தன் தவறினை முழுமையாக உணர்ந்த மனிதனாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உமக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் பாவ நிலையை உணர்ந்து முழுமையான அகமாற்றம் பெற்று திரும்பி வருகிறான். தந்தை என்ன பண்றாரு? ஓடி கட்டி தழுவி முத்தமிட்டு புத்தாடை அணிவித்து விருந்துகளாக, நீயும் நானும் என் சகோதரனே, என் தேவ பிள்ளைகளே, மனமாற்றம் என்பதில் வாழ்வில் உண்மையாக ஏதோ ஒரு நேரத்தில் இதை போல நடைபெறும் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் நம்மை கட்டி தழுவி முத்தமிட்டு நம் மனமாற்றத்தில் நிறைவான மகிழ்ச்சி கொள்வார், வாழ்வளிப்பார், நிறைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார் என்பதில் ஐயமும் இல்லை. ஆக இத்தகைய ஒரு அகமாற்றத்தை, இத்தகைய ஒரு உண்மையான உள்ள மாற்றத்தை நம் வாழ்விலே நாம் கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை பல தவ முயற்சிகளின்படியாக முயற்சி எடுப்போம். இறை அருளை பெறுவோம், ஆசீரை பெறுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் மனமாற்றம் நம்மிலே தொடர்ந்து செயல்படவும் நாம் இறைவனை இறைஞ்சுவோம், வேண்டுவோம். ஆமென். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அனைவரும் எழுந்து நின்று இறுதியாக இந்த மனமாற்றத்திலே நம்மளோடு இறைவனின் வார்த்தை வழியாக பேசி இருக்கிறார். ஆக இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இறைவனை புகழ்ந்து பாடி தேநீர் இடைவெளி, இப்பொழுது தேநீர் இடைவெளி சரியாக 15 நிமிடங்கள் மட்டும், சரியாக 15 நிமிடங்கள் மட்டும் தேநீர் இடைவெளி. அப்படியே கை காலெல்லாம் கொஞ்சம் ஆட்டிட்டு அடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் சூடா தேநீர் சாப்பிட்டுட்டு, தேநீர் இல்லை சர்பத், குழு, வெயில் காலம்னால கொஞ்சம் குளிர்ச்சியா உங்க மனதை வைக்கிறதுக்கு, ரொம்ப வெயில் கொடுமையில நீங்களாம் ரொம்ப காய்ச்சி போகிறாங்க, அதனால நல்லா குளிர்ச்சியா குழுன்னு ஒரு சர்பத்தை நல்லா சாப்பிட்டுட்டு மீண்டும் 15 நிமிட இடைவெளியில வந்துடுறீங்க. மீண்டுமாக இறை வார்த்தை பகிர்வு சகோதரர் ஹென்றி உங்களுக்கு வழங்குவார். அதனைத் தொடர்ந்து மதிய உணவு இடைவேளை, அதன் பிறகு 2 மணிலிருந்து அல்லது 2:15 மணிலிருந்து 3:15 மணி, ஒரு மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் நற்கருணை ஆராதனை, குணமளிக்கும் செப வழிபாடு. அதனைத் தொடர்ந்து திருப்பலியோடு நிறைவு செய்கிறோம். சரியாக எல்லாம் 4 மணிக்கு டான்னு முடிச்சிடும். ஏன்னா நாங்களாம் வாத்தியார் சொல்லிட்டேன், அதனால மணி அடிச்ச மாதிரி 4 மணிக்கு ஸ்கூல் விடுவோம், 4 மணிக்கு இங்கேயும் விட்டுருவோம். அதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட போகாது. அதுக்கு மேலே போனால் அது உங்கள் சாமியார் பார்த்துக்கோங்க. நாங்கள் நினைச்சிருவோம், சரிங்களா? நாங்கள் மைக்கு வைக்கிறோம். இதுதான் நம்முடைய நிகழ்வுகள். ஆக முழுமையாக பங்கெடுத்து இறைவன் அவருடைய ஆசிரியர் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவனை பாடி மகிமைப்படுத்துவோம்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நமக்கு இடைவேளை. இது கல்யாண வீடோ அல்லது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம் அல்ல. நமக்கு இப்பொழுது இந்த பக்கம்தான் சர்பத்தானது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இந்த தியானம் இன்று முழுவதும் நாம் அமைதியாக இருப்பது மிக்க நல்லது. ஆகவே உள்ள வந்தவுடன் அமைதியாகவும் வெளியே போன பிறகு நீங்கள் விரும்பியவாறு உங்களுடைய உடன்பிறப்புகளோ அல்லது சகோதர சகோதரிகளோ அல்லது நம்மளுடைய உறவுகளோடு வெளியே பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் இது அல்ல. அதனால தயவு செய்து அமைதியாக இருந்து யாரும் யாரிடமும் பேசாதீர்கள். அமைதியாக இருந்து இந்த இடைவேளையில் நீங்கள் பயன்படுத்திவிட்டு திரும்பவும் 15 நிமிடத்திற்கு பிறகு 11:45க்கு அனைவரும் உள்ளே வந்து விடுங்கள். ஏனென்றால் அது காலம் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால் தயவு செய்து இந்த தியானத்தை அமைதியோடு பக்தியோடு ஒருவருக்கொருவர் உதவியோடு நாம் இந்த தியானத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.